அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 71ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் அநேக நேரங்களிலே தான் சிறுமைப்பட்டதை எண்ணி அங்கலாய்க்கிறார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவாதவரே, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் உயிர்ப்பித்தீரே என்று இன்னும் அநேக வார்த்தைகளை தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்கிறார். நம்முடைய தேவன் நாம் இழந்து போன எல்லா மேன்மைகளையும் நமக்கு தந்து நம்மை பெருக பண்ணி நம்மை தேற்றுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆனால் மனுஷர்களாகிய நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய மேன்மையிலிருந்து நம்மை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள் என்று சங்கீதம் 62:4 வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஆலோசனைகளை எல்லாம் அபத்தமாக்குகிற தேவன் நாம் எப்படிப்பட்ட மேன்மையிலிருந்து நாம் கீழே வந்தோமோ அவற்றை மீண்டும் நமக்கு தந்து நம்மை தேற்றுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். அவர் எப்படி நம்மை பெருக பண்ண போதுமானவர் என்றால், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ண அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கடற்கரை மணலத்தினை போல பூமியின் தூளை போல நம்மை பெருக பண்ணுவாராம். நாம் ஒருவேளை சொல்லலாம், என் ஜனத்தின் நடுவிலே நான் சிறுமையாய் இருக்கிறேன் அல்லது சிறுமைப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு தேவன் இந்த நாளிலே நீங்கள் இழந்து போன எல்லா மேன்மையையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் தர விரும்புகிறார். யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அவரை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். அந்த மேன்மையை பெருக செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதலை மறவாத தேவன். அநேக நேரங்களிலே நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைக்காமல் சில சிறுமைகளை நினைத்தே நாம் சோர்ந்து போகிறோம். ஆகவேதான் ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ண அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நாம் பலவீனப்படும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவருடைய உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை மறுபடியும் தேற்றுகிற நல்ல தேவன். தேவன் தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் அவைகள் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதாய் மறுபடியும் தேற்றுகிறதா இருக்கிறது. அதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, மது அடியேனுக்கு கொடுத்த மது வாக்கின்படி உடைய கிருபை என்னை தேற்றுவதாக என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளத்திலே வேதனைகள் விசாரங்கள் பெருகும்போது கர்த்தருடைய ஆறுதல் மாத்திரமே நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறதாகவே இருக்கிறது. ஆகவே நம்மை மறுபடியும் தேற்றுகிற தேவன், நம்மை நினைத்தருளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தருடைய கையிலே களிமண்ணை போல இருக்கிறோம். நாம் உடைக்கப்படுகிற நேரமெல்லாம், உருகுலைக்கப்படுகிற நேரமெல்லாம் நம்மை மறுபடியும் தேற்றி நம்மை உருவாக்க அவர் போதுமானவர். ஏனென்றால் நாம் நல்ல குயவனுடைய கையிலே இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிறார். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதாய் நம்மை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாதபடி, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை இந்த நாளிலே காண்பித்தருளும் என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணி உங்களை தேற்றுவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே, தன்னுடைய மேன்மையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை இழந்து உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவற்றை பெருக பண்ணி நீர் அவர்களை மறுபடியும் உடைய பிள்ளைகளை நீர் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். நிர்பந்தமான உடைய பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே, சோர்ந்து போன்ற நேரமெல்லாம் தம்முடைய வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன், பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.